ஒரு சிறிய கிராமம். அதன் பெயர் மருதமலைப்பட்டி. அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, சிறிய விஷயங்களுக்கே பொய் சொல்வது. அருணின் அம்மா அவனை அடிக்கடி அறிவுறுத்துவார். கண்ணா, பொய் சொல்லாதே. ஒரு பொய் மற்றொரு பொய்யை உண்டாக்கும். ஆனால் அருண் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் வீட்டுப்பாடம் கேட்டார். அருண் வீட்டுப்பாடம் செய்யவில்லை. ஆசிரியர் கேட்டார், அருண், ஏன் வீட்டுப்பாடம் செய்யவில்லை? அருண் உடனே பொய் சொன்னான். மாம், என் புத்தகம் மழையில் நனைந்துவிட்டது. அன்று மழையே பெய்யவில்லை. ஆசிரியர் அவனை நம்பிவிட்டார். அருண் மனதில் நினைத்தான், பாரு, பொய் சொன்னாலும் எதுவும் ஆகவில்லை. அருணின் மிக நெருங்கிய நண்பன் கார்த்திக். ஒரு நாள் கார்த்திக் அவனிடம் தனது ரகசியத்தை சொன்னான். என் அப்பா வேலை இழந்துவிட்டார். இதை யாரிடமும் சொல்லாதே. அருண் தலையசைத்தான். ஆனால் அடுத்த நாள் பள்ளியில் மற்ற நண்பர்களிடம் அதை சிரித்துக்கொண்டு கூறிவிட்டான். கார்த்திக்கு தெரிய வந்தது. அவன் மிகவும் மனம் உடைந்தான். நான் உன்னை நம்பினேன் அருண். அந்த நாள் முதல் கார்த்திக் அவனிடம் பேசவே இல்லை. ஒரு வாரம் கழித்து கிராமத்தில் ஒரு சிறிய தீ விபத்து ஏற்பட்டது. அருண் அந்த தீயை கண்டு ஓடி வந்து கத்தினான். தீ, தீ, எல்லோரும் ஓடுங்க. ஆனால் கிராம மக்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? அவன் எப்போதும் பொய் சொல்வான். இது கூட பொய்யாகத்தான் இருக்கும். யாரும் அவனை நம்பவில்லை. தீ பரவத் தொடங்கியது. அப்போது தான் மக்கள் உணர்ந்தார்கள். அருண் இந்த முறை உண்மையே சொன்னான். தீ அணைக்கப்பட்டது. ஆனால் அருணின் மனசு உடைந்துவிட்டது. அந்த இரவு அவன் அம்மாவிடம் அழுதான். அம்மா, நான் இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன். ஒரு சிறிய பொய் கூட பெரிய பிரச்சனை ஆகிறது. அம்மா மெதுவாக அவன் தலைமீது கையை வைத்தார். உண்மை பேசுவது சில சமயம் பயமாக இருக்கும். ஆனால் அது நம்பிக்கையை தரும். நம்பிக்கை போனால் எல்லாம் போய்விடும். அன்று முதல் அருண் மாறினான். பள்ளியிலும் வீட்டிலும் எப்போதும் உண்மையே பேசினான். மெல்ல மெல்ல மக்கள் மீண்டும் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். கதையின் நற்பண்பு: ஒரு பொய் பல பொய்களை உண்டாக்கும். ஆனால் ஒரு உண்மை 1000 நம்பிக்கைகளை உருவாக்கும். நம்பிக்கை என்பது கண்ணாடி போன்றது. உடைந்தால் ஒட்டலாம், ஆனால் சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கும்.